நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். ஐயோ வந்துட்டாலே. எங்க குடு. ஆபீஸ்க்கு கிளம்பாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் இவ கூட. சட்டையில பட்டன் பிரிஞ்சிருச்சு, அதான் தச்சிட்டு இருக்கேன். யாரு நீங்க? இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களே. ஜோதிமா, பிலீவ் மீ, எல்லாத்துக்கும் ஒருத்தரை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா சொல்லு? பட்டன் தச்சது நீங்க, ஆனா ஊசி எப்படி அவ கையில? ஐயோ மாட்டிக்கிட்டேனே. கேக்குறேன்ல, சொல்லுங்க. அது சித்தி, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஐயோ இப்ப எந்த உண்மையை சொல்ல போறா? சாரி சித்தப்பா, உங்களை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. ஆனால் உங்களை மாட்டி விட்டாதான் எனக்கு ஜாலியாக இருக்கும். போச்சு, இன்னமும் பிளான் பண்ணிட்டா. சித்தி, நான் தான் பட்டன் தைச்சு கொடுத்தேன். நான் கூட சித்தி வந்தா திட்டுவாங்கன்னு தான் சொன்னேன். ஆனால் சித்தப்பா தான் சித்தியை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ தைச்சு கொடுன்னு சொன்னாங்க. இதுதான் நடந்துச்சு. ஐயோ ஜோதி, அவ பொய் சொல்றா. நான் போய் சொல்றேனா? நீங்க தானே சித்தப்பா கேட்டீங்க, கையில ஊசி குத்திடுச்சு, நீ கொஞ்சம் தைச்சு தரியான்னு. வேணும்னா சித்தப்பா வரல, நீங்க செக் பண்ணி பாருங்க சித்தி. சின்ன தைரியம் இருக்கணும் உங்களுக்கு. முதல்ல அந்த சட்டையை கொடுங்க. ஒழுங்கா வேற சட்டையை போட்டு ஆபீஸ் போங்க. ஆபீஸ்ல ட்ரெஸ் கோட் இருக்கு, இதை விட்டா வேற சட்டை கிடையாது. அப்ப நீங்க ஆபீஸ்க்கே போக தேவையில்ல, லீவ் போடுங்க. இன்னொரு தடவை இவகிட்ட பேசுனீங்க அவ்வளவுதான். அப்புறம் சித்தப்பா, ஆரம்பத்துல என்னமோ ஒன்று சொன்னீங்களே, என்னது அது? நான் பயங்கர உஷாரு, என்னெல்லாம் யாராலையும் மாட்டி விட முடியாதுன்னு. எப்படிப்பட்ட வரிகள் சித்தப்பா? வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லுங்க, வரட்டா? பயபுல்ல, நூலை கோத்து கொடுக்கற மாதிரி என்ன கோத்து விட்டுட்டு போயிடுச்சே. டேஞ்சரஸ் ஃபெல்லோ.